எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா இசிவிஸில் H8C PTZ கேமரா எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அடாப்டர் எடுத்துக்கோங்க. அடாப்டர் பார்த்தோம்னா 12 volt 1 amps அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கேமரா ஆன் ஆகுதுங்க. ஓகே, ப்ளூ லைட் இப்போ நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறது மொபைல் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ உங்கள் மொபைல் எடுத்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் EZVIZ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இந்தியா செலக்ட் பண்ண சொல்லும். இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். ஓகே பண்ணிங்கன்னா கீழே க்ரியேட் அக்கௌண்ட் இருக்கும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுத்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அட்மின்ங்கிறது வந்து தவிர்த்துருங்க. அப்புறம் 1 2 3ங்கிறது தவிர்த்துருங்க. மற்றபடி வேறு எந்த பாஸ்வேர்டு வேணால் கொடுக்கலாம். ஒரு அப்பர் கேஸு, லோயர் கேஸு, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நம்பரு, இது 3 கலந்த மாதிரி பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கேப்சா வரும். அந்த கேப்சா வந்து டைப் பண்ண உடனே வந்து உங்களோட மெயில் அட்ரஸ்ஸு, நீங்கள் என்ன மெயில் அட்ரஸ் கொடுத்து லாகின் பண்ணிங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி போட்டு லாகின் போட்டிங்கன்னா அக்கௌண்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த பேஜில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு விண்டோ வந்து இந்த மாதிரி வரும். இப்போ மேலே ப்ளஸ் ஆட் டிவைஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆட் டிவைஸ் கொடுத்துட்டு அதில் கேமரான்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணோடனே கேமராவோட பேக் சைடில் ஒரு QR கோட் இருக்கும். அதை வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். கேமராவுக்கு கீழே இருக்கும். ஸ்கேன் பண்ணோன்னே இது மாதிரி ஆட் டிவைஸ் வரும். வந்தோடனே இண்டிகேட்டர் ப்ளூ லைட்டு இண்டிகேட்டர் ஆகுதான்னு கேட்கும். பாருங்கள், கேமராவில் இண்டிகேட்டர் ஆச்சுன்னா கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்து மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து இங்கே நீங்கள் உங்களோட லோக்கல் ஒய்ஃபையோட நேம் காமிக்கும். நேம் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு, உங்களோட ஒய்ஃபை இருக்கு இல்லைங்களா, அதோட பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்ருக்கும். லோட் ஆச்சுன்னா லோட் ஆனோடனே இப்படி ஆட் ஆனோடனே உங்களுக்கு வந்து அந்த இது காமிக்கும், நேம் காமிக்கும். லிவிங் ரூமு, ஆஃபீஸு, பெட்ரூம் அப்படின்னு காமிக்கும். இல்லை நீங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணோடனே இப்படி கான்ஃபிகர் ஆகும். கான்ஃபிகர் ஆனோடனே இது மாதிரி படம் வந்துடும். ஸ்க்ரீன் வந்து அப் டவுன் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளிப் இமேஜ்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து நேராக வந்துடும். அவ்வளோதான். தேங்க்யூ.